இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னன்னா திங்களூர் அம்மன் அப்படிங்கிறது தூக்கநாயக்கி பாளையத்துல அமைஞ்சிருக்குது. ஆனா இந்த திங்களூர் அம்மன் அப்படிங்கிறது வந்து திங்களூர் பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மக்கள் எல்லாம் வந்து புலம்பெயர்ந்து, அதாவது இடம்பெயர்ந்து ஊருக்கு வந்திருக்கிற போது சுவாமி இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பொதுமக்கள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த பிரதிஷ்டை பண்ண சாமி வந்து ஒரு சாதாரண சிம்பிளா அப்படிங்கிற மாதிரி இல்லை. மக்கள் வந்து இந்த திங்களூர் அம்மன் வந்து மிக பிரசித்தி பெற்றது. அந்த கோவில்ல வந்து பாரம்பரியமான கோவில், அது மட்டும் இல்லை கலாச்சாரம் மிகுந்த கோவில். அந்த கோவில்ல வந்து வேண்டுதல் வச்சுட்டு இந்த கோவில் எல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடுறது எல்லாமே பாரம்பரியமான முறையில் வந்து கொண்டாடுறாங்க. பொதுமக்கள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டடத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மிக பழமையான கோவில் அப்படிங்கிறது வந்து இந்த கட்டடங்கள் மட்டும் இந்த இடமே வந்து சொல்லுது. ஏன்னா குறைஞ்சது வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்காவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு யூகங்கள் தோணுது. அந்த பில்டிங் வந்து மண் சுவரால் எழுப்பப்பட்டு பழைய ஒரு ஓடெல்லாம் போட்டுக்க, அந்த ஓடெல்லாம் வந்து ஏதோ பராமரிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓடு வந்து மட்டும் பராமரிப்பு பண்ணியிருக்காங்க. மற்றது இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே இந்த யூனியன் ஆபீஸ் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே எதுக்கு சேர்ந்ததுன்னா இந்த கோவிலுக்கு சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்புறாங்க. பல சப்டிஷன்லாம் பண்ணி அங்கங்கே பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு உண்டான வருமானம் அப்படின்னு எடுத்துட்டா எதுவுமே இல்லை. லேண்ட் ஏதோ வந்து ஏற்கனவே 1.5 ஏக்கர் இருந்தது, இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு ஆனது ஒரு 2 ஏக்கர் பக்கமாக ஒரு 3.5 4 ஏக்கர் லேண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் எந்த விதமான வருமானம் இல்லை. ஆனால் இந்த கோவிலை வந்து எப்படின்னா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை நிர்வகித்துக் கொண்டிருந்தவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அரசாங்கம் எடுத்து நடத்தும் போது அது வந்து அரசாங்கத்தினுடைய ஆணையின்படி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தின் மூலம் இந்த கோவிலுக்கு ஏதாவது வந்து செலவு செய்கிறாங்களன்னா அது எந்த விதமான செலவு செய்யல. நாங்கள் தான் இந்த கோவிலை வந்து நிர்வகிக்கிறோம். அந்த கோவில் செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜைகள், திருவிழாக்கள் அத்தனையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய ஒவ்வொரு மக்களும் இதில் வந்து பங்களிப்புடன் தான் இந்த திருவிழா நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்கிற பெரியோர்களும் பெண்களும் எல்லாருமே வந்து இதை சொன்னாங்க. இங்கே வந்து நான் பார்த்ததில் இன்னைக்கு வந்து அமாவாசை திருவிழா, அமாவாசையில் வந்து எல்லாருமே கலந்துக்குவாங்க. ஸோ அந்த திருவிழா பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான முறையில் பெண்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க அந்த கோவில் எல்லாம் வந்து சிறப்பாக வந்து சுவாமி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணல. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோவில் வந்து 60 அடி குண்டம் இருக்குது. இந்த கோவில்ல வந்து முக்கியமான விஷயம் நோய் தீர்க்கும் தலம் அப்படின்னு சொல்லி இந்த கோவில் திங்களூர் அம்மன் நோய் தீர்க்கும் தலம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த கோவில்ல வந்து யாரெல்லாம் தனக்கு இருக்கக்கூடிய நோய், அதாவது வந்து ரொம்ப காலமா எனக்கு இந்த நோய் தீரல, எனக்கு ஒரு ரொம்ப சிரமமா இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் கூட சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்பாளிடம் வேண்டுதல் வைத்து, இதுல வேண்டுதல் என்னெல்லாம் வைக்கிறாங்க, தீ மிதித்தல் அப்படிங்கிறது மிக பிரபலமானது. அதாவது 60 அடி இதெல்லாம் வந்து மிகவும் சாத்தியக்குறையே இல்லை. ஐதீக முறைப்படி இந்த குண்டங்களை அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2வது வந்து அளவு குத்துதல் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. தீச்சட்டி எடுத்தல், அந்த திருவிழா காலங்களில் கையில தீச்சட்டி எடுத்தல், பல விதமான சடங்குகள், அதாவது கல்ச்சர் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் நிறைய வந்து இந்த கோவிலெல்லாம் கலந்துட்டு இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து எப்படின்னா இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு விஷயம் தான். இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு உண்டான கோவில் அல்ல அப்படின்னு சொல்லி என்னை மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு உண்டாக்குறாங்க. அனைத்து சமூகத்தினரும் என்ற வார்த்தையை ஒவ்வொருத்தருமே இந்த இடத்துல உட்கார்ந்து ஒவ்வொருத்தருமே நாங்கள் எல்லாருமே எல்லா சமூகத்தினரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து மிகவும் பெருமையா இருந்தது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் இருக்குது, அந்த கோவிலும் அனைத்து சமூகத்தினரும் தான் நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம். ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு, தூக்கநாயக்கி பாளையத்தினுடைய ஒரு சிறப்பான ஹேஷ்டேக்னே சொல்லலாம். அனைத்து சமூகத்தினரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய பாரம்பரியமான கலாச்சாரத்தையும் பண்பாடையும் நாங்கள் கோவில் மூலியமாக நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் வந்து விழா கொண்டாடுறது அனைத்து விதமான சீரும் சிறப்புமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மக்கள் அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இதற்கு அரசாங்கம் வந்து முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய கோவிலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா வந்து இதை வந்து கட்டடம் எழுப்பி புதிய கோவிலை புதுப்பிப்பதற்கும் அது வந்து ஐதீக முறைப்படி, அதாவது அந்த வேதாச்சாரியர்கள் எல்லாம் வந்து படிக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தபதிகள் இவையெல்லாம் வச்சு ஒரு எங்களை இருக்கக்கூடிய பெரியோர்கள், முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அவரிடம் கருத்து கேட்டு சிறப்பான இந்த கோவிலை, இந்த பாரம்பரியமிக்க பழமையான கோவிலை மிக நல்ல வழியில் வந்து கட்டினா இன்னும் பொதுமக்கள் இங்கே இருக்க தூக்கநாயக்கி பாளையம் மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு இன்னும் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கள்ளிப்பட்டி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல மக்கள் வந்து
இந்த கலாச்சாரத்தையும் இந்த பண்பாடையும் பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க அப்படின்னு மக்கள் மனதில்